வார்த்தை தவறிவிட்டாய். அத்தியாயம் 58. மருத்துவரின் அறைக்குள்ளிருந்து வெளியே வந்த ஆசிம் அருந்ததியிடம், தையல் போட்டு முடிச்சாச்சுமா, தூங்குறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. பயப்படும்படியா சார் உடம்புக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறனால அவர் தூங்கி முடிச்சதுக்கு அப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டாரு என்று சொன்னான். எனக்கு இருக்கிறது கருவேப்பிலை கொத்து கணக்கா அவன் ஒரே ஒரு தந்தாயா, அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நானும் உயிரையே விட்டுருவேன் என்று கொஞ்ச நேரம் அழுத அருந்ததி பிறகு கண்ணீரை துடைத்துக் கொண்டு ஆசிமை பார்த்து, உன்னையும் மணிமேகலை வீட்டுக்கு வர சொன்னதே ஆதவனை பத்தி விசாரிக்கதான். ஆனா பாரு, இடையில என்னென்னமோ நடந்து போச்சு. அவன் ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறான்? ஆதவன் விஷயத்துல எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல. ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குது. உங்களுக்கு அவனை பத்தின எல்லா விஷயம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஏதோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் சொல்லுங்க போதும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று பரிதாபமாக கேட்டார் அருந்ததி. மணிமேகலையும் ஆசிமும் ஒருவரை ஒருவர் அழுத்தமாக பார்த்து கொண்டார்கள். பிறகு மணிமேகலை ஆதவன் மயூரி காதலை பற்றி அருந்ததியிடம் மறைக்காமல் சொல்லிவிட்டாள். அதாவது மயூரி மணிமேகலையிடம் என்னென்ன விஷயங்களை சொல்லி இருந்தாளோ அதை மட்டும்தான் அருந்ததியிடம் சொன்னாள் மணிமேகலை. இன்னும் மயூரி அவர்களிடம் சொல்லாமல் விட்ட விஷயங்கள் ஏராளம் உண்டு. அதெல்லாம் மயூரிக்கும் ஆதவனுக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியங்கள். அவன் மனம் திறந்து சொன்னால்தான் அனைத்து விஷயங்களும் அருந்ததிக்கு புரியும். அந்த வேதனையான மனநிலையிலும் கூட தான் பெற்ற மகன் ஒரு பெண்ணை மனதார காதலித்தான் என்ற செய்தி அந்த தாய்க்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்தது. அவரையும் அறியாமல் அவரது இதழ்கள் தானாய் மலர்ந்தன. அவரது மனதிற்குள் இருந்த பல கேள்விகளுக்கு மணிமேகலை சொன்ன இந்த ஒற்றை செய்தி பதிலாய் அமைந்தது. 2 நாட்கள் மருத்துவமனையில் இருந்துவிட்டு வீட்டிற்கு வந்தான் ஆதவன். தையல் போட்டிருந்த அவனது வலது கரத்தை பார்க்க பார்க்க அருந்ததிக்கு அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது. தங்கப்பாள மாதிரி இருந்த கைய இப்படி நாச பண்ணிக்கிட்டியடா பாவி என்று அழுதார் அவர். தாயார் அழுவதை பார்த்து ஆதவனுக்கும் அழுகை வந்தது. வெகு நாட்களாக உள்ளுக்குள்ளேயே குமுறிக் கொண்டிருக்கும் எரிமலை ஒரு நாள் அழுத்தம் தாழாமல் வெடித்து சிதறுவதைப் போல இந்த 3 வருடங்களாக மனதை அழுத்திக் கொண்டிருந்த எண்ணங்களின் பாரம் தாங்காமல் இப்போது தாயிடம் வெடித்து சிதறிவிட்டான் ஆதவன். ஆதங்கமும் அழுகையும் கண்ணீருமாக ஆதவன் சொல்ல சொல்ல அனைத்தையும் செவிமடுத்துக் கொண்டார் அருந்ததி. நான் செஞ்சதெல்லாம் ரொம்ப தப்புமா, ஆனாலும் கூட அவ இன்னும் என்னதான் காதலிக்கிறதா சொல்றா. அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. ஒருவேளை நீ செஞ்ச தப்பெல்லாம் தப்புடான்னு சொல்லி என்ன அடிச்சிருந்தா கூட எனக்கு வலிச்சிருக்காதுமா. ஆனா அவ சொன்ன அந்த வார்த்தை என்ன உயிரோட கொல்லுது. உங்களுக்கும் நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், வேற பிள்ளைகளை எடுத்து கொஞ்சணும்னு ஆசை இருக்கும். உங்களோட அந்த நியாயமான ஆசையை கூட நிறைவேற்றி தர முடியாத பாவி ஆயிட்டம்மா. எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்கம்மா, நான் என் மனசை மாத்திக்க ட்ரை பண்றேன். மகன் பேசுவதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அருந்ததி, அதவா நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். எனக்கும் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும், மகாலட்சுமி மாதிரி ஒரு மருமக வந்து வீட்டுல விளக்கேத்தி வைக்கணும், வீடு முழுக்க என்னுடைய பேரப்பிள்ளைங்க ஓடியாடி விளையாடணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். இந்த வயசுல எனக்கு மட்டும் இல்ல, என் வயசுல இருக்கிற எல்லா தாய்மாருக்கும் இயல்பா வர ஆசை இது. அதையெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த ஒரு விஷயத்துக்காக நீ காதலிச்ச பொண்ண மறந்துட்டு மனசுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த அவசியம் இல்ல. அம்மா அதுக்கு உன்னை கட்டாயப்படுத்தவும் மாட்டேன். ஏற்கனவே உங்க அப்பாவுக்கு பிடிக்காம 2ஆவதா ஒருத்தைய கல்யாணம் பண்ணி வச்சு அவரை உயிரோட சாகடிச்சிட்டேன். அந்த தப்ப மறுபடியும் பண்ண மாட்டேன். நீ கடைசி வரைக்கும் என் பிள்ளையா மட்டும் இருந்தா கூட எனக்கு சம்மதம் தான்டா. என்னடா அம்மா இப்படி எல்லாம் பேசுறாளேன்னு என்ன தப்பா நினைக்காத கண்ணு. நான் இந்த விஷயத்துல ரொம்ப அதிகமா எல்லாம் யோசிக்க விரும்பல. உனக்கு என்ன விருப்பமோ அதை நீ செய்யி, அதுல எனக்கு எந்த ஆட்சேபனே இல்ல. ஆனா மறுபடியும் இந்த மாதிரி உடம்ப கோரையாக்கிக்கிற பைத்தியக்காரத்தனத்தை மட்டும் செய்யாத, சரியா? போனது போட்டும், சரிவா சாப்பிடலாம். 2 நாளா நீ ஒழுங்கா சாப்பிடல என்ற அருந்ததி மகனையும் அழைத்துக் கொண்டு டைனிங் டேபிளுக்கு வந்தார். மருத்துவமனையிலிருந்து வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இயல்புக்கு வந்து விட்டான் ஆதவன். பழைய சுறுசுறுப்பும் உற்சாகமும் வந்து ஒட்டிக்கொள்ள ஆசிமுக்கும் மணிமேகலைக்கும் புதிதாய் தெரிந்தான் அவன். காலையில் 9 மணிக்கெல்லாம் ஷோரூமுக்கு வருகை தரும் ஆதவன் வரவேற்பில் நின்று கொண்டிருக்கும் மணிமேகலையை வம்பிழுக்காமல் உள்ளே போக மாட்டான். அப்படித்தான் ஒரு நாள் ஆதவன் உள்ளே வருகையில் ரெஜிஸ்டரில் ஏதோ எழுதி கொண்டிருந்தாள் மணிமேகலை. மேஜையை தட்டி அவளது கவனத்தை ஈர்த்தவன், ரிசப்ஷனுக்கு உனக்கு துணையா இன்னொரு பொண்ணையும் வேலைக்கு எடுக்க சொல்லியிருக்கேன் என்று சொன்னான். மணிமேகலை அதை கேட்டு எந்த ரியாக்ஷனையும் காண்பிக்கவில்லை. மிக லேசாக தலையாட்டி சரி என்று விட்டு மறுபடியும் குனிந்து எழுதத் தொடங்கினாள். அடுத்த நொடி அவளை அழுத்தமாக பார்த்த ஆதவன் கையை தட்டி தூரமாய் நின்று கொண்டிருந்த ஆசிமை அருகே அழைத்தான். ஆசி, இஞ்சித்தன குரங்கு எப்படி இருக்குன்னு பாத்திருக்கியா என்று ஆதவன் கேட்க புரியாமல் விழித்தான் அவன்.
ஆனாலும் பார்த்ததில்ல சார், ஏன் கேக்குறீங்க என்று அப்பாவியாய் அவன் கேட்க, ஒற்றை விரலால் மணிமேகலையின் முகத்தை சுட்டி காட்டினான் ஆதவன். இந்த அருக்கு பாரு, இஞ்சி தின்ன குரங்கு, நல்லா பாத்துக்கோ என்றபடி அவன் உள்ளே போய்விட பக்கென்று சிரித்து விட்டான் ஆசிம். பொண்டாட்டியை யாரோ ஒருவர் இஞ்சி தின்ன குரங்கு என்று சொன்ன சந்தோஷத்தில் சுவாரஸ்யமாக சிரித்துக் கொண்டிருந்த ஆசிம் மணிமேகலை தன்னை தீயாக முறைப்பதை கவனிக்க மறந்து விட்டான். அவன் சிரித்து முடித்து அவள் பக்கம் திரும்பிய போது அவள் கிட்டத்தட்ட 8 காளிகளின் மொத்த சொரூபமாகிவிட்டாள். தூ என்று காற்றில் துப்பியவள், ஏண்டா நான் என்ன குரங்கு மாதிரியா இருக்கேன்? அவர் சொன்னாராம், அதை கேட்டு இவர் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரா? நல்லா சிரிடா சிரி, அப்படியே சிரிச்சுட்டு இன்னைக்கு நைட்டு உங்க வாப்பா கூடயே போய் படுத்துக்க என்ன? அவனுக்கு மட்டும் கேட்கும்படியான குரலில் மிரட்டல் விடுத்த மனைவியை பாவமாக பார்த்தான் ஆசிம். ஜோக்க கேட்டு சிரிச்சது ஒரு குத்தமாடா? ஆதவன் கையில் இருந்த காயம் நன்கு ஆறி காய்ந்து போய்விட்டது. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிவிட்டதல்லவா? தெரியாமல் காயத்தில் ஏதாவது பட்டுவிட்டாலோ அல்லது இடித்து கொண்டால்தான் வலி ஏற்பட்டது தவிர, சாதாரணமாக இருக்கும்போது வலி இல்லை. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஓய்வாக சோஃபாவில் அமர்ந்து காலை எதிரே இருந்த டீப்பாயில் நீட்டி வைத்து டிவி பார்த்து கொண்டிருந்தான் ஆதவன். அந்திமழை பொழிகிறது. ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. SP பாலசுப்ரமணியத்தின் வசீகரிக்கும் குரல் ஆதவனின் இதயத்தை தொட்டு துளைக்க, டிவியில் கமல்ஹாசனுக்கு மட்டுமல்ல, ஆதவனுக்கும் அங்கே தெரிந்த ஒவ்வொரு மழைத்துளியிலும் மயூரியின் முகம்தான் தெரிந்தது. ஏக்க பெருமூச்சு விட்டான் அவன். இன்னும் மிச்சம் மீதி இருக்கும் காலங்கள் அனைத்தையும் அவன் இது போன்று ஏக்க பெருமூச்சு விட்டுதான் கழிக்க வேண்டும். கடந்து போகும் ஒவ்வொரு இரவுகளும் அவனுக்கு நரகத்தை கண்முன்னே கொண்டு வந்து காட்டின. அவளது வாசமில்லாத, அவளை அணைத்துக் கொள்ள இயலாத இரவுகள் நரகம் என்றால், அவளது முகம் காணாத பகல் பொழுதுகள் அனைத்தும் கொடும் பாலைக்குச் சமம். கட்டிலில் படுத்து கண்களை மூடினாலே பெங்களூர் இரவு ஞாபகத்திற்கு வந்து விடுகிறது. அந்த இரவில் மயூரி அவனை அணைத்துக் கொண்டதற்கு பதிலாக கழுத்தை நெரித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது செருப்பால் அடித்தாவது அவனை அறைக்கு வெளியே தள்ளிவிட்டிருக்கலாம். இதில் ஒன்று நடந்திருந்தால் கூட அவன் இப்போது நிம்மதியாக இருந்திருப்பான். அவனுக்குத்தான் ஏக்கமெல்லாம். அவளுக்கென்ன, நன்றாக ராஜாத்தி போலத்தான் இருப்பாள். இருக்கும் அத்தனை செல்ல பெயர்களையும் சூட்டி கொஞ்சுவதற்கென்றுதான் அத்தனை பேர் இருக்கிறார்களே. பிறகு அவளுக்கு அவனுடைய நினைப்பு எப்படி வரும்? டீப்பாயிலிருந்த இன்டர்காம் ஒலித்தது. எடுத்து பேசினான். வாசலிலிருந்து செக்யூரிட்டி தான் அழைத்திருந்தான். அத்தியாயம் 59. ஆதவனை இன்டர்காமில் அழைத்த செக்யூரிட்டி ரவிச்சந்திரன், மாலினி என்ற இருவர் அவனை பார்க்க வந்திருப்பதாக சொன்னார். உள்ள அனுப்பு, அவங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான் என்று சொல்லிவிட்டு எழுந்த ஆதவன் அவர்களை வரவேற்க வெளிவாசலுக்கு ஓடோடி சென்றான். இருவருக்கும் பொதுவாய் ஒரு வணக்கம் வைத்து வரவேற்றான் ஆதவன். பிறகு ரவிச்சந்திரனை கட்டி தழுவி கொண்டான். உங்க வீடு ரொம்ப நல்லா இருக்கு ஆதவன், சுத்தி சுத்தி நிறைய செடியும் தோட்டமா அமர்க்களமா இருக்கு என்று பாராட்டினான் ரவிச்சந்திரன். எல்லா செடிகளையும் பார்த்து பார்த்து வாங்குறது, நடுறது, அதை பராமரிக்கிறது எல்லாமே அம்மா தான் ரவிச்சந்திரன். எப்பாவது வெளியூர்களுக்கு போனா அவங்க சொல்ற செடிகளை மட்டும் என்னால முடிஞ்சா வாங்கி கொடுப்பேன், அவ்வளவுதான் என்று சொன்ன ஆதவன் வீட்டிற்குள் அழைத்து வந்து இருவரையும் தாய் அருந்ததிக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான். உங்க 2 பேரையும் தம்பதியா பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஆதவன் உங்களை பத்தி எல்லாம் சொன்னா. நாட்டுக்கும் மக்களுக்கும் தேவையான ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் விளம்பரமே இல்லாம செஞ்சுட்டு இருக்கீங்களா? நீங்க 2 பேரும் தீர்க்காயுசா இருக்கணும். என் புள்ள உங்க வீட்டுல வந்து தங்கி இருந்தப்ப நீங்க 2 பேரும் அவனை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா? நீங்களே எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. எங்க மன திருப்திக்காக ஒரு 2 நாளாவது தங்கி இருந்து விருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் தம்பி. உட்காருங்க தம்பி, நீ உட்காருமா, சங்கோச்சப்படாத. இதுவும் உன் வீடுதான் நினைச்சுக்கோமா. நானும் உங்க அம்மா மாதிரிதான். எங்களையெல்லாம் நீ வேற ஆளா பாக்காத, சரியா என்று மாலினியிடம் சொன்னவர் ஆதவனிடம் திரும்பி, பாத்துக்கிட ஆதவா, நான் உள்ள போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே போனார் அருந்ததி. உங்க அம்மா ரொம்ப ஸ்வீட் ஆதவன் என்று சொல்லி சிரித்தாள் மாலினி. உங்க 2 பேரையும் விடவா என்று திரும்ப அவளை கேட்டுவிட்டு சிரித்தான் ஆதவன். ஆதவா, இங்க கொஞ்சம் வாயா என்று சமையலறைக்குள்ளிருந்து தாயார் அழைக்க, இருவரிடமும் சொல்லிவிட்டு உள்ளே சென்ற ஆதவன் ஒரு ட்ரேயில் 2 ஜூஸ் டம்ளரோடு வெளியே வந்தான். அவனை தொடர்ந்து பின்னாலேயே ஒரு ட்ரேயில் 2 கிண்ணங்களில் உப்பும் மிளகு தூளும் தூவிய பழக்கலவையோடு வந்தார் அருந்ததி. ஆதவன் நீட்டிய ட்ரேயிலிருந்து ஒரு ஜூஸ் டம்ளரை எடுத்துக்கொண்ட ரவிச்சந்திரனது கண்கள் எதேச்சையாக அவனது கை காயத்தில் பட்டுவிட, ஆதவன், வாட் இஸ் திஸ் என்றான் வெகு அதிர்ச்சியான குரலில். அதை புரிந்து கொண்ட அருந்ததி எதையோ சொல்ல ஆரம்பிக்க, திரும்பி ஆதவன் பார்த்த ஒரே பார்வையில் வாயை மூடிக்கொண்டார் அவர். அது வேற ஒண்ணு இல்ல ரவிச்சந்திரன், சர்வீஸ் சென்டர்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அவ்வளவுதான்
என்று விட்டான் ஆதவன். அதன் பிறகு ரவிச்சந்திரன் அதை பற்றி எதுவும் கேட்கவில்லை. எப்ப சென்னைக்கு வந்தீங்க ரவி என்று ஆதவன் கேட்க, இப்பதான் ஆதவன், ஜஸ்ட் லேண்டிங். விடிய கால கிளம்பினோம். அந்த பில்டிங் வேலை கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. நான் செய்யற நல்ல காரியங்களுக்கெல்லாம் உறுதுணையா இருந்து டொனேஷனை தாராளமா அள்ளி அள்ளி குடுக்கறவங்கள மாதிரி நல்ல மனசுக்காரங்களுக்கெல்லாம் நேர்ல போய் பத்திரிக்கை வச்சு அழைக்கணும்னு தோணுச்சு ஆதவன். அதான் கிளம்பி வந்தேன் என்றான் ரவிச்சந்திரன். ரவிச்சந்திரன் சொன்னதை கேட்டு சிரித்த ஆதவன், உங்களோட பிஸி ஷெட்யூலுக்கு நடுவுல நீங்கெல்லாம் எங்க வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டீங்கன்னு நினைச்சேன் ரவி சார். ஆனா அத்திப்பூத்த மாதிரி நீங்களும் அண்ணியும் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. கண்டிப்பா வேலை முடிகிற வரைக்கும் நீங்க எங்க வீட்டுலதான் தங்கி இருக்கணும், வேற எங்கேயும் போக கூடாது என்று அன்பு கட்டளையிட்டான் ஆதவன். மாலினியும் ரவிச்சந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். மாலினியின் பார்வையில் இருந்த தவிப்பை உணர்ந்து கொண்ட ஆதவன், என்ன என்று கேட்டான் இருவரையும் பார்த்து. அது மயூரியும் எங்க கூட வந்திருக்கா. நீங்க உள்ள போய் சொல்லிட்டு வாங்க, நான் வெளியே கார்ல வெயிட் பண்றேன்னு காருக்குள்ளேயே இருக்கா என்றான் ரவிச்சந்திரன். மயூரி என்ற பெயரை கேட்டவுடன் அருந்ததியின் முகம் பூவாய் மலர்ந்ததை மாலினி ரவிச்சந்திரன் இருவருமே கவனிக்க தவறவில்லை. வாசல் வரைக்கும் வந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வர வேண்டியதானே, எதுக்கு வெளியவே இருக்கணும்? ஆதவா, நீ போய் அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாடா என்றார். ஆதவன் திரும்பி ரவிச்சந்திரனை பார்க்க, போங்க ஆதவன், போய் கூப்பிட்டு பாருங்க, வந்தா கூட்டிட்டு வாங்க என்றான் நம்பிக்கையற்ற குரலில். ஆதவன் வீட்டிற்கு வெளியே நின்றிருந்த பெரிய மரத்திற்கு கீழே காரை நிறுத்தி இருந்தான் ரவிச்சந்திரன். காருக்குள் அமர்ந்து ஃப்ரீ ஃபயர் விளையாட்டில் யாரையோ துரத்தி துரத்தி சுட்டுக் கொண்டிருந்தாள் மயூரி. கார் கண்ணாடியை இரு விரல்களால் 2 முறை தட்டினான் ஆதவன். முதல் முறை கவனிக்காதவள் 2வது முறை நிமிர்ந்து பார்த்துவிட்டு கார் கண்ணாடிகளை கீழே இறக்கினாள். என் வீட்டுக்குள்ள காலை கூட எடுத்து வைக்க கூடாதுங்கிற அளவுக்கு உனக்கு வைராக்கியமா மயூரி? நான் தான் பாவம் செஞ்சவன், என்ன கணக்குல சேர்க்காத. ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஒரு புண்ணிய ஆத்மாவும் இருக்கு, அது உன்னை பார்க்க ரொம்ப ஆசைப்படுது, வா என்றான் தாயாரை மனதில் நினைத்துக் கொண்டு. மயூரியும் என்ன நினைத்தாலோ தெரியவில்லை, காரை விட்டு கீழே இறங்கினாள். ஆனால் அவளுடைய முகத்தில் எந்த விதமான உணர்ச்சியையும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவ்வளவு இறுக்கமாக இருந்தாள். கார் சாவியை எடுத்த ஆதவன் அதை செக்யூரிட்டியிடம் கொடுத்து காரை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து பார்ப்பன்னு சொல்லிவிட்டு தனக்கு முன்னால் நடந்து கொண்டிருந்த மயூரியை பார்த்து கொண்டே நடந்தான். அரக்கு சிவப்பில் சில்வர் ஜரிகையில் புட்டாக்கள் போட்ட காட்டன் புடவை அணிந்திருந்தாள். ஃபெதர் கட் செய்யப்பட்ட கூந்தலை கேச்சர் கிளிப்பில் மேலே தூக்கி அடக்கி வைத்திருந்தாள். ரொம்ப நேரம் பயணம் செய்து வந்ததில் புடவை கட்டு இடுப்பை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கி அவளுடைய சந்தன நிற இடுப்பு தகதகவென்று மின்னி ஆதவனது கண்ணை பறித்தது. சும்மாவே அவள் நினைவில் தொலையா பகலே விடியா இரவே என்று அனத்திக் கொண்டு கிடக்கிறான். இதில் இது வேறா? எதற்கு வம்பு? அவளின் மீது மேய்ந்து கொண்டிருந்த பார்வையை விலக்கி எங்கோ பார்த்து கொண்டு நடந்து வந்தான் ஆதவன். மயூரி கொஞ்சம் மெதுவாக நடந்து கொண்டிருந்தாள். பின்னால் வந்த ஆதவன் கொஞ்சம் வேகமாக நடந்து அவளுக்கு இணையாக நடந்தான். இருவரும் ஜோடியாக நடந்து வருவதை 3 ஜோடி கண்கள் ஆசையாக பார்த்து கொண்டிருந்தன. இருவருக்கும் ஜோடி பொருத்தம் அவ்வளவு பிரமாதமாக இருந்தது. உள்ளே வந்த மயூரி அருந்ததியை பார்த்து சிரிக்க, அவளும் பதிலுக்கு சிரித்து, நல்லா இருக்கியாமா என்று கேட்க, ஆமாம் என்று சொல்லிவிட்டு போய் மாலினியின் அருகே அமர்ந்து கொண்டாள். ஆசையாக மயூரியை பார்வையால் வருடிய அருந்ததி மகனை முறைக்கவும் தவறவில்லை. தங்க சில மாதிரி இருக்கா, இவளை போய் அந்த பாடு படுத்தி விரட்டி விட்டுருக்கானே, இவனெல்லாம் கடைசி வரைக்கும் சாமியார் தான், சம்சாரியாக முடியாது. வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டவர் சமையலறைக்குள் சென்று ஒரு டம்ளர் ஜூஸை எடுத்துக்கொண்டு வந்து மயூரியிடம் குடிமா என்று கொடுத்தார். வேண்டாம் என்று தலையசைத்து மறுத்தவள் அந்த ஜூஸை கையை நீட்டி கூட வாங்கவில்லை. ஆதவன் ரவிச்சந்திரனோடு பேசிக் கொண்டிருந்தாலும் மயூரியையும் அவ்வப்போது ஓரைக்கண்ணால் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். ஆனால் அவளோ யாருக்கோ வந்த விருந்து என்று எண்ணிக்கொண்டாளோ என்னவோ சட்டம் போல இருந்த இடத்திலேயே அமர்ந்தாளே தவிர அவனை கடைக்கண் கொண்டும் கூட பார்க்கவில்லை. மாலினியின் அருகே அமர்ந்தவள் மறுபடியும் விட்ட இடத்திலிருந்து விளையாடத் தொடர்ந்தாள். சமையலறையில் கொதித்துக் கொண்டிருந்த மீன் குழம்பு வாசனையை ரசித்து உள்ளே இழுத்தவள், குழம்பு வாசனை ரொம்ப நல்லா இருக்கண்ணி, இப்பவே சாப்பிடணும் போல தோணுது என்றால் மாலினியின் காதுகளில் ரகசியமாக. வாசனையை நுகர்ந்த மாலினியும், ஆமாமையோ மீன் குழம்புன்னு நினைக்கிறேன், ஆனா இப்பதாண்டி மீன் குழம்பு கொதிக்கவே ஆரம்பிச்சிருக்கு, பச்சை வாசனை கூட இன்னும் போகல, இந்த குழம்பையா உனக்கு திங்கணும் போல இருக்கு என்று ஆச்சரியமாக கேட்டாள் மாலினி. ஆமா அண்ணி என்றாள் மயூரியும். ஆதவன், ரவிச்சந்திரன், மாலினி மூவரும் சுவாரஸ்யமாக ஊர்க்கதை உலக கதை பேசிக்கொண்டே இருக்க மயூரி மட்டும் எதிலும் கலந்து கொள்ளாமல் அமைதியாக அமர்ந்து போனையே பார்த்து கொண்டிருந்தாள்.
உணவு தயாராகிவிட அனைவரையும் சாப்பிட அழைத்தார் அருந்ததி அம்மாள். இந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்கல, நீ எனக்கு சாப்பாடு வேண்டாம் என்று மறுத்தவளை வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து தனது அருகே அமர வைத்தாள் மாலினி. பிடிக்குதோ இல்லையோ கொஞ்சமாவது சாப்பிடு, அப்புறம் தப்பா நினைப்பாங்க என்றாள் அவள். வெள்ளை சோறு, வஞ்சிர மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம், கேரட் பொரியல் என்று வகையாக செய்திருந்தார் அருந்ததி அம்மாள். எல்லோரும் மீன் குழம்பை ரசித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்க அரைகுறை மனதாக ஒரு கரண்டி குழம்பை ஊற்றி உணவை பிசைந்து வாயில் வைத்த மயூரிக்கு என்னவோ அந்த வாசனையும் சுவையும் பிடிக்கவே இல்லை. நைசாக மாலினியை சுரண்டி, அண்ணி எனக்கு இந்த குழம்பு வேண்டாம், பிடிக்கல. அப்போ நம்ம அங்க உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு வாசனை வந்ததே, அந்த குழம்புதான் வேணும் என்றாள். மாலினிக்கு தலையில் அடித்துக் கொள்ளலாம் போல இருந்தது. அந்த குழம்பு தாண்டி இது, இந்த குழம்புக்கு என்ன குறை, காரமும் புளிப்புமா சூப்பரா இருக்கு, சாப்பிடு என்று மாலினி சொல்ல அவளை நம்ப முடியாமல் பார்த்த மயூரி மீண்டும் ஒருமுறை தன் கையை முகர்ந்து பார்த்துவிட்டு, இல்ல அண்ணி, அது அப்ப வேற வாசம் அடிச்சது, இப்போ இது வேற வாசம் அடிக்குது, அந்த வாசம் நல்லா இருந்தது, இது நல்லாவே இல்ல, குமட்டது என்றவளுக்கு உண்மையிலேயே குமட்டிக் கொண்டு வாந்தி வர பார்த்தது. இரு கைகளாலும் வாயை பொத்திக்கொண்டு வாஷ்பேஷனை நோக்கி ஓடினாள் மயூரி. அத்தியாயம் 60. வாயை பொத்திக்கொண்டு ஓடிய மயூரியை தொடர நினைத்து எழுந்த மாலினியை கையமர்த்தி அமர வைத்த அருந்ததி அம்மாள், நீ சாப்பிடுமா, அவளை நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மயூரியிடம் சென்றார் அவர். ஓங்கரித்து ஓங்கரித்து வயிறை எக்கி எக்கி வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தாள் மயூரி. ஆனால் வயிற்றுக்குள்ளிருந்து ஒன்றும் வரவில்லை, வெறும் தண்ணீராகத்தான் வந்தது. ஏதாவது திட உணவு சாப்பிட்டிருந்தால் தானே. காலையில் மதுரையில் கிளம்பும் போது ரவிச்சந்திரனுக்கு பயந்து ஒரே ஒரு இட்லியை சாப்பிட்டாள், அவ்வளவுதான். அதன் பிறகு மதுரை பைபாஸ் தாண்டியதும் பேசாமல் பின் சீட்டில் சுகமாய் படுத்து தூங்கிவிட்டாள். சென்னைக்குள் நுழைந்த பிறகுதான் விழிப்பு வந்து எழுந்து உட்காரவே செய்தாள். இடையில் எங்கும் விழிக்கவும் இல்லை, எதையும் சாப்பிடவும் இல்லை. வாந்தி எடுத்ததில் மொத்தமாக சக்தி அனைத்தையும் இழந்து துவண்டு போய் தளர்ந்து விட்டாள் மயூரி. நிற்கவே முடியாமல் கால்கள் எல்லாம் நடுங்க கண்ணை மூடி சுவரில் சாய்ந்து கொண்டாள். அவளது வாயில் தண்ணீர் கொடுத்து கொப்பளிக்க செய்து முகத்தை கழுவி துடைத்து விட்டு அருந்ததி, டாக்டர் கிட்ட போகலாமாமா என்று வினவினார் மெதுவாக. வேண்டாம் அத்தை, எனக்கு தூக்கம் வருது என்று மெதுவாக முனகினாள் மயூரி. அத்தை என்ற வார்த்தையை அவள் வாயால் கேட்டதும் அருந்ததி அம்மாவிற்கு உடல் உள்ளமெல்லாம் மொத்தமாக சேர்ந்து குளிர்ந்து போய்விட்டது. சற்றென்று உடலில் ஒரு பரபரப்பு வந்து ஒட்டிக்கொள்ள மனதிற்குள் மகனை காய்ந்து கொண்டிருந்தார் அவர். ஆசையா காதலிச்ச பொண்ணு வாந்தி எடுக்கிறா, ஓடி வந்து கையில தாங்கி பிடிச்சு முதுக தடவி விட வேண்டாமா, மீன் குழம்புக்கு செத்த பையன், சோத்த விட்டுட்டு எழுந்திங்க வரானா பாரு என்று உள்ளுக்குள்ளேயே கடுகெடுத்து கொண்டவர், ஆதவா என்று சற்று உரக்க குரல் கொடுத்து அவனை அழைத்தார். அந்த அழைப்பிற்காகவே காத்து கொண்டிருந்தவன் போல, வரேம்மா என்று குரல் கொடுத்தவன் சமையலறைக்குள் சென்று கையை ஹேண்ட் வாஷ் போட்டு சுத்தமாக கழுவி 2-3 தரம் முகர்ந்து பார்த்துவிட்டு அதன் பிறகு ஓடி வந்தான். ஆதவனை தொடர்ந்து பின்னால் ஓடுவதற்கு எழுந்த ரவிச்சந்திரனை கையை பிடித்து நாற்காலியிலேயே அமர வைத்தாள் மாலினி. எல்லாத்தையும் அவர் பாத்துப்பாரு, நீங்க எதுக்கு ஊடால போறீங்க? இல்ல, ஒரு உதவிக்கு என்று ரவிச்சந்திரன் இழுக்க, இப்படி எதுக்கு எடுத்தாலும் அவங்க 2 பேருக்கு நடுவுல போய் விழுந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் மயிரி உங்க தங்கச்சியாதான் இருப்பான், ஆதவனுக்கு பொண்டாட்டியாக மாட்டா, புரியுதா? ஒழுங்கா உட்காந்து சாப்பிடுங்க, அங்க பாருங்க வறுத்த மீன் நிறைய இருக்கு, எடுத்து தட்டுல வச்சுக்கோங்க என்றவளை கோபமாக முறைத்தான் ரவிச்சந்திரன். ஏண்டி என்ன ஒரு மஞ்சமாக்கா லெவலுக்கு ட்ரீட் பண்ற? அவதான் ஆதவனை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு அடிச்சு சொல்லிட்டாளே, அப்புறம் என்னத்துக்கு சும்மா வேஸ்டா கிடந்த எல்லாரும் அவஸ்தப்பட்டுக்கிட்டு? எனக்கு தெரிஞ்ச மயூரி அவ முடிவை மாத்திக்கவே மாட்டா என்று ரவிச்சந்திரன் சொல்ல, உங்க வாயில வசம்பு வச்சு தேக்க நல்லாவே பேச மாட்டீங்களா? ஒழுங்கா வாயை மூடிட்டு சாப்பிடுங்க என்று எரிந்து விழுந்தாள் மாலினி. பெருமூச்சு விட்டான் ரவிச்சந்திரன். அவனவன் என்ன பார்த்தா பக்கம் பக்கமா புகழ்ந்து வாழ்த்து பாடுறான், ஒரே வார்த்தையில நீ என்ன ஆஃப் பண்ணிடுறடி என்று சலிப்பாக சொல்லிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தான் ரவிச்சந்திரன். மயூரியை தோளில் சாய்த்து முதுகை வருடி கொண்டிருந்த அருந்ததி மகனை கண்டதும், நடக்கவே முடியலன்னு சொல்றாடா, தூங்கணும்னு சொல்றா, நீ கொஞ்சம் கூட்டிட்டு போய் ரூம்ல படுக்கவே, நான் போய் அவங்க 2 பேரையும் பாத்துக்கிறேன் என்று சொல்லி மயூரியை ஆதவனிடம் ஒப்படைத்துவிட்டு அருந்ததி உள்ளே போய்விட்டார். ஜீவனே இல்லாமல் தடுமாறி நின்றவளை கீழே குனிந்து தூக்கியவன் அலுங்காமல் குலுங்காமல் அப்படியே கொண்டு போய் தனது படுக்கையில் படுக்க வைத்து ஏசியை போட்டு விட்டான். கதவை சாத்திவிட்டு வந்து அவள் அருகே அமர்ந்தவன் கவலையாக அவளது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். ரொம்பவும் வாடி வதங்கி போயிருந்தாள். மென்மையாக அவளது கன்னத்தை வருடி, மயூரி
உன் உடம்புக்கு என்னடி பண்ணுது என்று கேட்கும் போதே ஆதவனுடைய குரல் தழுதழுத்தது. கண்கள் கலங்கி கண்ணீரை சொரிய தயாராக இருந்தன. சலனமே இல்லாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தவள் அவனுடைய கையை பற்றி வருடி, எனக்கு ஒன்னும் இல்ல, டிராவல் பண்ணி வந்தேன்ல, அதான் ஒரு மாதிரி இருக்கு, தூங்கி எந்திரிச்சா சரியா போகும், நீ கவலைப்படாத, போய் சாப்பிடு என்றாள். கலைந்த முகத்தில் நெற்றியில் விழுந்து கிடந்த முடிக்கற்றைகளை எல்லாம் பின்பக்கமாக ஒதுக்கி தலையில் அவள் மாட்டியிருந்த கிளிப்பை கலற்றி ஒரு ஓரமாக வைத்து கூந்தலை தலையணிக்கு பின்னே தள்ளி விட்டான் ஆதவன். மறுபடியும் ஒருமுறை முகத்தில் கழுத்தில் பூத்திருந்த வியர்வை துளிகளை எல்லாம் துடைத்து விட்டான். எந்த மறுப்பும் சொல்லாமல் அவனுடைய சேவைகளை ஏற்றுக்கொண்டு அமைதியாக படுத்து கிடந்தாள் மயூரி. கதவை திறந்து கொண்டு அவன் வெளியேறியதும் புரண்டு படுத்தாள். அந்த படுக்கை முழுவதும் ஆதவனது வாசம் வீச இறுக்கமாய் ஒரு தலையணையை கட்டுப்பிடித்துக் கொண்டு கண்களை மூடி உறங்க ஆரம்பித்தாள். மாலினியும் ரவிச்சந்திரனும் வேறு சில பெரிய மனிதர்களை சந்தித்து திறப்பு விழாவிற்கு அழைப்பதற்காக சென்று விட்டார்கள். மயூரி உறங்கிக் கொண்டிருந்தாள். ஆதவனும் அருந்ததியும் ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆதவா என்று தயக்கமாக மகனை அழைத்தார் அருந்ததி. இத்தோடு 4வது முறை. ஆதவன் சொன்ன விஷயங்களையும் மயூரி வாந்தி எடுப்பதையும் பொருத்தி பார்த்தால் அது ஒன்றும் சாதாரண வாந்தியாக அவருக்கு தெரியவில்லை. ஆனால் அதை மகனிடம் கேட்பதற்கு தான் ஒரு மாதிரி இருந்தது. அதை பற்றி கேட்பதற்காகவே ஒவ்வொரு முறையும் மகனை அழைத்துவிட்டு வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் கேட்க நினைத்த விஷயம் மட்டும் தொண்டை குழிக்குள்ளேயே நின்று துடித்துக் கொண்டிருந்ததே தவிர வார்த்தைகளாக வெளிவர மறுத்தது. ஆதவனும் தாயாரோடு பேசிக் கொண்டிருப்பதும் சொல்லி வைத்தார் போல ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கு ஒரு முறை மாடியில் அவனது அறைக்கு போய் தூங்கிக் கொண்டிருக்கும் மயூரியை கண்காணித்து விட்டு வருவதுமாக அலைந்து கொண்டிருந்தான். மகனுடைய தவிப்பை பார்க்க ஒரு தாயாக அவருக்கு ஆற்றாமையாக இருந்தது. எதையாவது செய்து அவனது தவிப்பை போக்கிவிட துடித்தார். ஆனால் தவிப்பை கொடுத்தவள் நினைத்தால்தானே அந்த தவிப்பை போக்கவும் முடியும். அவளுக்கு அந்த எண்ணம் இருப்பதாகவே தெரியவில்லையே. வந்த நேரத்திலிருந்து மகன்தான் நொடிக்கு 100 தரம் எட்டி எட்டி அவளை பார்த்து கொண்டிருந்தானே தவிர அவள் ஒரே ஒரு நொடி கூட நிமிர்ந்து அவனை பார்க்கவில்லை. இப்படி முறுக்கிக் கொண்டு அலைபவள் எப்படி அவனை ஏற்றுக்கொள்வாள்? மயூரியிடம் ஏதாவது பேசலாம் என்றால் ஆதவன் அதற்கு தடை போட்டு விட்டான். இம்முறை மாடிக்கு சென்ற போது மயூரி விழித்து கிடந்து மொபைலை எடுத்து எதையோ பார்த்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த ஆதவனுக்கு கடும் கோபம். வெடுக்கென அவள் கையில் இருந்த போனை பிடுங்கியவன், இப்படி பொழுதன்னைக்கு போனையே பார்த்துட்டு இருந்தா தலை சுத்தல், வாந்தி, மயிறு, மண்ணாங்கட்டி எல்லாம் வரத்தா செய்யும் என்று கத்தினான். கட்டிலிருந்து எழுந்து கொண்டவள் அவனிடமிருந்து போனை பிடுங்க முயற்சித்தாள். போனை குடுடா, ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு தந்துடுறேன். தரமாட்டேன், போய் மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிட்டு வா, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து போனை பாரு என்றான். எனக்கு அந்த சாப்பாடு வேணாம், அந்த குழம்பு வாசனை எனக்கு பிடிக்கல என்றால் முகத்தை 3 முழத்திற்கு சுழித்து கொண்டு. எங்க அம்மா வச்ச மீன் குழம்பு நல்லாவே இல்லைன்னு சொன்ன மொத ஆளு நீதாண்டி. சரிவா, அப்ப வெளியே போகலாம், ஹோட்டலுக்கு போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாம் என்று அழைத்தான். நான் எங்கேயும் வரல, நீ முதல்ல போனத்தான் என்று தலையசைத்து மறுத்த ஆதவனை கோபமாக பார்த்தாள் மயூரி. உன்கிட்ட இருந்தது எப்படி புடுங்கிறதுன்னு எனக்கு தெரியும் என்றவள் மார்பில் கையை வைத்து அவனை தள்ள தடுமாறிய ஆதவன் கட்டிலில் விழ அவனுடைய இடுப்பில் கிச்சு கிச்சு மூட்டினாள். கூச்சத்தில் நெளிந்து சிரித்தானே தவிர போனை கீழே விடவில்லை. அப்புறம் அடித்தாள். கை கால் உடம்பு என்று கண்ட இடத்திலெல்லாம் அடித்து வைத்தாள். ஏய், அடிக்காதடி, வலிக்குது என்று கத்தினான். ஆனாலும் போனை விடவில்லை. இருவரது முகமும் ஒன்றை ஒன்று ஒட்டிக்கொள்வதைப் போல வெகு அருகில். அடிப்பதை நிறுத்திவிட்டு இமைக்காமல் அவனை பார்த்தாள். அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். ஆதவனுடைய விழிகள் தனக்கு வெகு அருகாமையில் இருந்த மயூரியின் இதழ்களை நோட்டமிட்டுக் கொண்டிருந்தன. எப்போதும் ஈரப்பதத்தோடு ரோஜா இதழ் போல இருக்கும் அவளது உதடுகள் இன்று ஈரப்பசையின்றி லேசான வரி வரியோடு தாமரை இதழ் போல இருந்தது. கீழுதட்டை அழுத்தமாக கடித்துக் கொண்டு தொண்டை குழிக்குள் எச்சில் முழுங்கினான் ஆதவன். தனது 2 விரல்களால் பற்களுக்கிடையே இருந்த அவனது உதட்டை விடுவித்த மயூரி சடார் என்று குனிந்து தனது இதழ்களால் அதை சிறை செய்து விட்டாள். 1,00,000 வோல்ட்ஸ் மின்சாரம் பாய்ந்தது போன்று அதிர்ந்து உதறியது ஆதவனது உடல். இருவரும் முத்தத்தில் மெய்மறந்திருக்க வெளியே அறைக்கதவு தட்டப்பட்டது. வேறு யார்? அருந்ததி அம்மாதான். மாலினி அவரிடம் மயூரி அந்த கொதித்துக் கொண்டிருந்த குழம்பு வாசனை நன்றாக இருந்தது என்று சொன்னதாக ஒரு வார்த்தையை காதில் போட்டுவிட
உடனடியாக ஃப்ரிட்ஜில் வைத்திருந்த மீனை எடுத்து தோட்டத்தில் கிடந்த மாங்காயை பறித்து குழம்பை தயார் செய்து விட்டார். கொதித்துக் கொண்டிருக்கிறது. அவள் சொன்ன அதே பக்குவம். ஆனால் ஆசையாக மயூரியை அழைக்க வந்தவர் கதவை தட்டுவதற்காக கதவில் கையை வைக்க போக ஆதவன் சிரிக்கும் சத்தம் செவியில் அறைந்தது. மகன் சிரிக்கும் சத்தம் சங்கீதம் போல காதுகளில் விழ அதை கேட்டு மெய் மறந்து போய் வாசலிலேயே நின்று விட்டார். சின்னஞ்சிறுசுகள் அறைக்குள் தனியாக இருக்கும்போது இப்படி வாசலிலேயே நின்று ஒட்டி கேட்பதற்கு கொஞ்சம் அசிங்கமாகத்தான் இருந்தது. ஆனாலும் ஆசை கொண்ட மனதை வேறு என்ன செய்வது? ஏதாவது அதிசயம் நடந்து மயூரி மனது மாறி ஆதவனை ஏற்றுக்கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று ஏங்கினார் அருந்ததி. ஊரில் இருக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் வேண்டிக் கொண்டார். அதில் எந்த தெய்வம் அவரது வேண்டுதலை நிறைவேற்றப் போகிறது அல்லது ஏற்கனவே நிறைவேற்றி விட்டதோ யாருக்கு தெரியும்? தொடரும்.